வெல்கம் டு சித்ரா சம்பத் சேனல். இன்றைக்கி வந்து செம்ம இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன வீடியோனா, எங்கள் சிஸ்டர் வந்து சொதப்பல் பீஸா செய்கிறாங்க. அது சொதப்பல் பீஸாவா இல்லை உண்மையான பீஸாவா, அது செஞ்ச பிறகு தான் தெரியும். அது எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பீஸாவுக்கு மேலே போகிறதுக்கு இது என்னம்மா பீஸா தங்கச்சி? இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மாவு கோதுமை மைதா மாவு வந்து தயிர் சோட்டா மாவு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கிட்டாங்க. லைட்டாக சுகரும் சால்ட்டும் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துட்டு சப்பாத்தி பதத்தில் வந்து லைட்டாக தேய்ச்சி எடுத்துட்டாங்க. கனமாங்க இந்திரா கனமாக தேய்ச்சி எடுத்துகிட்டு ஃபஸ்ட் டைம் வந்து லைட்டாக போட்டு எடுத்துக்கிறாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதான் சொதப்பல் பீஸான்றது. பீஸா எந்த கலரில் இருக்குமா நீங்களே பார்த்து சொல்லுங்கள். இந்த மாதிரி வந்து போட்டு எடுத்துக்கிட்டாங்க. நல்லா ஆனால் புசு புசுன்னு வந்துச்சுங்க. தயிர் சோட்டா மாவு போட்ட பிறகு நல்லா புசு புசுன்னு வந்துச்சு. இப்போ இது கூட வந்து டொமேட்டோ கெச்சப்பு எல்லாம் வந்து போட்டு, டொமேட்டோ கெச்சப் மட்டும்தான் லைட்டாக வந்து சூடு பண்ணி எடுத்துகிட்டு டொமேட்டோ கெச்சப் போட்டு ட்ரை பண்ணி வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் ரெடி ஆகிடுச்சு நினைக்கிறேன். இப்போ இது வந்து ஒரு டைம் தான் நம்ம வந்து போட்டு எடுத்துணும். ஆஃப் பண்ணல மந்திரா. இந்த பதத்துக்கு வந்து இது நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இந்த பதத்துக்கு வந்து நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எதுக்கு இந்த பீஸா ஐடியா வந்துச்சுன்னா, வீட்டில் வந்து சீஸ் வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். முன்ன ஒரு டைம் டிமார்ட்டுக்கு போயிட்டு இருந்தோம். அப்போ வந்து நாங்கள் சீஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம். இங்கே பாருங்கள், சீஸ் வந்து நல்லா துருவிக்கிறாங்க அந்த பீஸா இது மேலே. அப்புறம் வந்து நாங்கள் பட்டர் வந்து வாங்கிட்டு வந்தோம். சரி, இதெல்லாம் இருக்குது, பசங்களுக்கு மதியம் டைமு வந்து தின்றதுக்கு வேணும்னாங்க. சரி, அதனால் பீஸா செய்யலான்ட்டு எங்கள் தங்கச்சியுடைய ஏற்பாடு ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே தானே பட்டியாக தானே போடணும் இந்த சீஸ். அது பெரிய சீஸ்க்கா, இதுவே மொசரல்லா சீஸ் வாங்கினா கரெக்டாக இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ நாங்கள் இருக்கிறத வச்சு சொதப்பல் பீஸா. இந்த பீஸா பேரே சொதப்பல் பீஸா தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பர்ஃபெக்டாக நமக்கு வந்து அது கடையில் போடுற மாதிரி எல்லாம் போடுறதுக்கு வந்து இல்லை. இருக்கிறத வச்சு வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் செய்யறதுக்கு வந்து நான் வந்து காஞ்சி மிளகா வந்து மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து வெந்தயக்கீரை ட்ரையானது இருக்குது வீட்டில், அதையும் போட்டு கஸ்தூரி மேத்தி அதையும் நாங்கள் போட்டு மிக்ஸியில் போட்டு எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ளேயும் பீஸாவே ரெடி பண்ணி எடுத்துட்டாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே பீஸா மாதிரியே இருக்குது இல்லை, ஆனால் இது பீஸா பாருமா அக்காவை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நான் போய் அதை அரைச்சிட்டு வந்து மேலே வந்து தூவிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சில்லி ப்ளேஸ் பண்ணிட்டோங்க. பாருங்கள், அதுக்குள்ளேயே இன்னொரு பீஸா வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சில்லி ப்ளேஸ்லாம் போட்டு வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டாங்க. ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சீஸ் எல்லாம் நல்லா உருகி மெல்ட் ஆகிற வரைக்கும் சில்லி ப்ளேஸ் பண்ணதுக்கு தும்பலாக வருது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, செம்மையாக சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இப்படி தான் வந்து வெறும் தவாலே நாங்கள் செய்கிறோம். மைக்ரோ ஓவன் எல்லாமே நாங்கள் வந்து தவாலே செஞ்சுட்ருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், கஸ்தூரி மேத்தி வந்து பொடி பண்ணி இது வந்து அந்த ஃப்ளேவருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு என்ன சொல்லுவாங்க, ஸ்டோரூமில் வைக்கணும் பிஸாக்குன்னு. அது நிறைய அதுக்கு வந்து நிறைய இருக்குது. நம்ம வந்து வீட்டில் இருக்கிறத வச்சு சிம்பிளாக பீஸா மாதிரியே நாங்கள் செஞ்சு சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு வீடியோக்கள் காமிக்கிறேன். இப்போ வந்து வெந்துட்டுருக்குது. நம்ம வந்து ஒரு பீஸா வந்து தவாவில் வெந்துட்டுருக்கு. இப்போ வந்து ரெண்டாவது பீஸா பாருங்கள், சூப்பரான பீஸா. நாங்கள் வந்து 10 நிமிஷம் மூடி வச்சுருந்தோங்க. சூப்பரான பீஸா ரெடி ஆகிடுச்சிங்க. வாங்க சாப்பிட்றத பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என் பொண்ணு தான் வச்சிட்ருக்காங்க. புசு புசுன்னு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பராக வந்திருக்கு பீஸா. எப்படி சாப்பிட்டு பார்ப்பேன்? இன்னும் கட் பண்ணவே இல்லையா அம்மா? பாருங்க, சூப்பராக வந்து கட் பண்ணிட்டு இருக்காங்க அம்மா. இப்போ வந்து நாங்கள் வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்கு சாப்பிட்டு பாரு. நல்லா நல்லா இருக்கா? எங்கள் ஆயா சுட்ட கவுரோட தீனி பண்ணோட வெந்து. ஃப்ரெண்ட்ஸ், பீஸாவை நம்ம சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு போகிறோம். செம்ம ஜூஸியாக சூப்பராக இருக்கா. நீ சாப்பிடாத மண்ணு சாப்பிட்ற மாதிரிமா அக்கா, நீ சாப்பிட்ருக்கா, நான் சாப்பிட்றவே மண்.
வெயிட் பண்ணுமா ஃப்ரெண்ட்ஸ் அந்த மஷ்ரூல் சீஸா மொசரலா சீஸ் இல்லை மஷ்ரூலா சீஸ் போட்டு சூப்பராக இருக்கும். அமுல் சீஸ் போட்டோம். இது வந்து அமுல் சாண்ட்விச் சீஸ் தான் நாங்கள் போட்டு செஞ்சோம். ஆனால் செம்ம டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் உப்பு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் பிஸா சாப்பிட்றேன்ட்டு 500-600 கொடுத்து ஹோட்டலில் போய் சாப்பிடாம இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா ஒரு கழுவி வச்சுமா அப்படியா? எல்லோரும் ஒன்று இன்ட்ரெஸ்டாக சாப்பிட்டுக்கிறோம். சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சா அந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.